எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T2024 இன்னைக்கு மார்னிங் யூஎஸ்ஏ கனடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க. ஃபேண்டசி டீம் அனாலிசிஸ் வந்து தான் நம்ம தமிழில் தெளிவாக பார்க்க போகிறோம். பாப் நியூகினியா வெஸ்ட் இண்டீஸ் இரவு 8 மணிக்கு. மார்னிங் நடந்த மேட்ச் யூஎஸ்ஏல நடந்தது. ஈவினிங் நடக்கிற மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. ஸோ அதுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் ஃபுல் ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். முதல்ல நடந்த மேட்ச் வந்து குரூப் ஏ. மார்னிங் நடந்த மேட்ச் வந்து குரூப் ஏல நடந்தது. ஸோ இது வந்து யூஎஸ்ஏல நடந்த ஒரு கிரவுண்டு. இப்போ அடுத்தது மேட்ச் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கான மேட்ச். இந்த குரூப் சி வந்து பாப் நியூகினியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் வந்து இன்னைக்கு நடக்க போகுது இரவு 8:30 மணிக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் டி ஆன மேட்சஸ் வந்து நடக்கும். ஸோ நம்ம குரூப் ஏ பார்த்தீங்கன்னா கனடா, இந்தியா, அயர்லாந்து, பாகிஸ்தான், யூஎஸ்ஏ. அண்ட் குரூப் சி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். இந்த 3 டீம் வந்து வெயிட்டான டீமாக இருப்பாங்க. உகாண்டா அண்ட் பாப் நியூகினியா வந்து ஒரு ஆவரேஜான நியூ டீம்ஸாக உள்ளே இருக்காங்க. அதுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 2 சண்டே ஜூன் 2, 2024 இரவு 8:30 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். வெனியூ வந்து ப்ராவிடன்ஸ் ஸ்டேடியம் சொல்லுவாங்க, இல்லைனா கயானா வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ்டு பிச்னா பேட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணும், போலிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 பேருக்குமே நல்லா அசிஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் ஃபாஸ்ட் போலருக்கும் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின் போலருக்கும் சப்போர்ட் பண்ணும். நல்லா விளையாடுற பேட்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், நல்லா விளையாடுற பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த பிச்சில் வந்து டோட்டலாக ஒரு 10 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 3 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 7 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 விக்கெட்ஸ், 1 விக்கெட், 5 விக்கெட்ஸ், 6 விக்கெட்ஸ் அந்த மாதிரி கம்மியான விக்கெட்டுகளை விட்டு மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. சேசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 160 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அந்த 141 ஃபார் 1, 141 ஃபார் 2, 141 ஃபார் 3 இந்த மாதிரி சேசிங்கில் வந்து வின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த பிச் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். கயானா ஸ்டேடியம் வெஸ்ட் இண்டீஸில் வந்து நம்ம ஆவரேஜ் இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 166 ரன் ஆவரேஜாக அடிக்கிறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் 133 ரன்கள் அடிக்கிறாங்க. ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸில் 11, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8. ஆவரேஜான 6 வந்து முதல் இன்னிங்ஸில் 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 2. ஆவரேஜான விக்கெட் லாஸ் வந்து முதல் இன்னிங்ஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸில் 5. அண்ட் ஆவரேஜான பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் அதிகமாக இருக்குது 155, ரெண்டாவது இன்னிங்ஸில் கம்மியாக இருக்குது 111. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 141 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 143. அண்ட் ஃபாஸ்ட் வந்து 62 முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் 76. அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 78, ரெண்டாவது இன்னிங்ஸ் 67. இதுதான் ஆவரேஜான கயானாவுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஆவரேஜான ரன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 126 பாயிண்ட்ஸும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 133 இருக்குது. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பிலோ 150 4 தடவையும் அண்ட் 150 to 169 4 தடவையும், அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ஒரு தடவையும் தான் நடந்திருக்கு. 170, 189, 190லேருந்து ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. அப்போது இந்த பேட்டர்ன் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா ஒரு 150லேருந்து ஒரு 170 இதுதான் வந்து ஸ்கோராக இருக்கும். 170 தான் ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. 180, 190, 200 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இது எப்போ பாசிபிள் ஆகுனா வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல பேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 200+ அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த 170 to 189, 190 அண்ட் அபோவ் இந்த ரேஞ்சில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கும். அதே வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டார்கெட் ஒரு 100லேருந்து 140, 130 இருக்கும் பொழுது அப்போது இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டாஸில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல பேட்டிங் பண்ணால் ரெண்டாவது பேட்டிங் பண்ணுதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வேற மாதிரி எடுக்கணும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டாப் ஆர்டர் 2 பிளேயர்லேருந்து ஒரு 3 பேரை எடுத்தாவே போதுமானது. அதுவே அடித்து முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி பாப் நியூகினியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருமே ரீசெண்டாக மற்ற டீம்ஸ் கூட விளையாடும் போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம். 8 விக்கெட்ல இவங்க 2 பேருமே விளையாடவில்லை. T20ல வெஸ்ட் இண்டீஸும் பாப் நியூகினியாவும் விளையாடல. ஒரே ODI மேட்ச் விளையாடிருக்காங்க. அந்த ODI மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ கயானா ஸ்டேடியம் T20 பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம்.
பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடினாங்க. இதில் பாகிஸ்தான் வந்து 157 ரன்கள், வெஸ்ட் இண்டீஸ் 150 ரன்கள். ஃபாஸ்ட்டு 9 விக்கெட்டும் ஸ்பின்னு 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டு வந்து பாருங்கள் எல்லாமே அந்த 160க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஸ்கோர் கார்டு இந்த 2021 அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டு ஒரு 9 விக்கெட், இங்கே பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கே வந்து 4 விக்கெட் விழுந்திருக்கு, ஓவரால் ஒரு 12 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஆவரேஜான இது வந்திருக்கு. செகண்ட் ஸ்கோர் கார்டு பாருங்கள் 2022 பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ். பங்களாதேஷ் 163க்கு 5, வெஸ்ட் இண்டீஸ் 169 ரன் 18.2 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டு 2, ஸ்பின்னு 7. ஸோ அதனால தான் இது பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 170 தாண்டல, 160க்குள்ளேயே மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கேயும் ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விட்டுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 2023 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் விளையாடிருப்பாங்க. இந்தியா வந்து 152 ரன் 7 பேர் அவுட் ஆயிருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 155 ரன் 8 பேர் அவுட் ஆயிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு 9 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும் விழுந்திருக்கு இந்த ஸ்கோர் கார்டில். இதுவும் 160 வந்து தாண்டலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2023 வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இல்லை 159 ஃபார் 5 அண்ட் இந்தியா வந்து 164 ஃபார் 3 17.5 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட்டு 4, ஸ்பின்னு 4. ஓவரால் பார்த்தீங்கன்னா 5-3 8 விக்கெட் விழுந்திருக்கு 2 இன்னிங்ஸுமே சேர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா 8-7 15 விக்கெட் விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 8+4 12 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ 10 ஆல் அவுட் ஆகிற மாதிரியும் இந்த கிரவுண்ட் வந்து இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு சம்மரியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீம் போடணும். எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் 160 150 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃபாஸ்ட்டு ஸ்பின்னு ரெண்டுமே நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது. எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. டீமை பேஸ் பண்ணி இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் நடந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின்னு அண்ட் லாஸ். அண்ட் பாப்பு நியூகினியா பார்த்தீங்கன்னா லாஸு வின்னு லாஸு வின்னு, இப்படி தான் இவங்க 2 பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க, இவங்க வந்து 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. பாப் நியூகினியோடைய பிளேயிங் 11 லாஸ்ட் டைம் நடந்த வார்ம் அப் மேட்சோடைய பிளேயிங் 11 பார்ப்போம். டானி உரா, அப்படியே பாசிபிள் பிளேயிங் 11 டானி உரா, அசாட் வலா, லீகா சியாக்கா, சார்லஸ் சமனி, ஹிரி, சீஸ்பவ், நார்மன் ஓனா, கிப்ளின் டோர்கியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்வேர், ஜேக் ஆர்ட்னர், கேபா மொரிசா, சுவாமா கோமியா, இப்படி தான் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 29 ரன்கள் இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஆவரேஜாக ஒரு 19 ரன் 10 ரன் 13 ரன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டானி ஊராங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காகவே இருப்பார். டானி ஊராங்கிறவர். அதுக்கப்புறம் நம்ம லைன் சப்போர்ட்டில் தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சார்லஸ் சாமனிங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். சீஸ்பு அபுங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அடுத்தது போலிங் பார்ப்போம். போலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 விக்கெட், அசட் வலா 2 விக்கெட், நமன் ஓவா அண்ட் கேபு மோரியா 1 விக்கெட் அண்ட் ஏனியோ 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாப் நியூகினியாவோட போலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம்னா இங்கே இருக்கிற விக்கெட்ஸ் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸும் போகலாம். ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகும்போது வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த போலர்ஸை ஒருத்தர் கூட எடுக்கக்கூடாது, ஆல்ரவுண்டரை மட்டும் எடுக்கணும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 130 140 பாப்பு நியூகினியா ஆடுறாங்கன்னா அங்கே 140 ஃபார் 0ன்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஒரு டீம் வந்து இந்த போலர்ஸ் யாருமே பிக் பண்ணாமல் நம்ம எடுத்தால் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஓவர்ஸ் வந்து கபு மரியா, அலினியோ, ஜான் கேரிக்கோ, நாமன் ஓரா, இவங்க தான் ஸ்டார்டிங் ஓவர்ஸ் போடக்கூடியவங்க. டெத் ஓவர்ஸ் வந்து அதே ஜான் கேரிக்கோ இருக்காரு, அதே நாமாவின் இருக்காரு, சார்லஸ் சமினிங்கிறவர் டெத் ஓவர் அண்ட் கேபி மொரியாங்கிறவர் டெத் ஓவர். இந்த சார்லஸ் சமினி ஏனியோ தான் வித்தியாசமாக இருக்காங்க. இந்த சார்லஸ் சமினி இங்கே என்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே வந்து அவர் இல்லை, பட் இருந்தாலும் சார்லஸ் சமினி இருந்தாங்கன்னா இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் நல்ல விஷயமா இருக்கும். ஒரு டீம் வந்து போலர்ஸே எடுக்காம செகண்ட் பேட்டிங் பண்றவங்க வின் பண்ற மாதிரி நம்ம டீம் செட் பண்ணலாம். ரீசெண்டாக நடந்த பாப் நியூகினியாவோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. 109க்கு 7 பேர் அவுட்டு. நமீபியா வந்து டார்கெட் 91, அந்த டார்கெட்டை வின் பண்ணிட்டாங்க. நமீபியா 1/3 ரன்ஸ். ஸோ பாப் நியூகினியா 20 ஓவர் ஆடி 109 ரன் தான் அடிக்கிறாங்க. அப்போ பேட்டிங்கில் நம்ம யாரை எடுத்தாலுமே வந்து அங்கே ட்ரீம் டீம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாப் நியூகினியா 137 ஃபார் 9 20 ஓவர்ஸ் பால் ஆட்டாங்க. ஓமன் 3 விக்கெட்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓமன் வந்து 19 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. அப்போது பாப் நியூகினியா வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் பாருங்க 98 ரன்னுக்கு பாப் நியூகினியா ஆளாயிட்டாங்க. இதுலேயுமே பேட்டிங்கில் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது 10 வந்து வெஸ்ட் இண்டீஸு, 1 வந்து பாப் நியூகினியா, இல்லைனா 9:2 இல்லைனா 8:3, இந்த மல்டிபிள் டீம் போடுறவங்க இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். 7:4 அந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காங்க. செம ஃபார்மில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டீம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம்.
இந்த மேட்ச் பாருங்க, பாப்பு நியூகினியா 206 ஃபார் 3 இந்த மாதிரி அப்செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரேர். ஆனா ஏதாவது ஒரு டீம் வந்து அப்செட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இப்போ 4-5 டீம் போடுறீங்கன்னா இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி 206 ஃபார் 3 டாப் ஆர்டர் ஒரு 3 பேர் எடுத்துட்டு இந்த காம்பினேஷன்ஸையும் ஒரு டீம் போடுங்க. மற்றபடி ஒரு 3 டீம் வந்து இந்த மாதிரி பேட்டிங்கே எடுக்காத மாதிரி, போலர்ஸும் எடுக்காத மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு டீம் ரெண்டு டீம் நீங்க போடலாம். அதுக்கப்புறம் பாப்பு நியூகினியா 171 ஃபார் 8, நேபாள் வந்து 85 ரன் கால் அவுட். பாப்பு நியூகினியா அதை பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் தாங்க செகண்ட் பேட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 6 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் அமைஞ்சதுன்னா எந்த டீமாக வேணா இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தான், இந்தியா, அயர்லாந்து, எனி டீம் 55 மேட்ச் நடக்குது. இந்த 55 மேட்ச்ல இந்த மாதிரியான மேட்ச் ஒரு 6 மேட்ச் 8 மேட்சுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அமையும். ஒவ்வொரு டீம் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரீ என்ட்ரிலையாவது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி போடணும். 124 ஃபார் 0 அப்படிங்கிற மாதிரி போடணும். ஆப்போனண்ட்லேருந்து ஒரு போலரை கூட பிக் பண்ணவே கூடாது. அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் போடும்போது 55 மேட்ச்ல கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 4-5 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அந்த 4-5 மேட்ச்ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 49 என்ட்ரி ஒரு 5 lakhs வருது அப்படின்னா அந்த 5 lakhs வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இதை போட்டுக்கிட்டே வரணும். இது எல்லா மேட்சும் ஒர்க் அவுட் ஆகாது. 55 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மீதி 50 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ரிஸ்கிங் ஃபேக்டர்ல டெபாசிட் போனாலும் டெபாசிட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் பண்ணணும். ஒரு ரிஸ்கியா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். சிஎஸ்கே உடைய 5 முறை சாம்பியன் வின் பண்ணிருக்காங்க. தே ஃபாலோ த ப்ராசஸ், தே ஹேவ் எ ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாலே போவாங்க. அப்போ நமக்கு டைம் வரும்பொழுது இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். இதை மைண்ட் செட் பண்ணி டீமை கிரியேட் பண்ணுங்க. இந்த காம்பினேஷன்ஸ்ல எந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தாலும் நீங்க ஜாயின் பண்ற எந்த இதுவாக இருந்தாலும் மல்டிபிள் டைம்ஸ் போடுறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில கண்டிப்பா டீம் போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நானும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்ட் இண்டீஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 லாஸ்ட்டாக நடந்த மேட்ச், ஷாய் ஓப் அண்ட் சார்லஸ் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சார்லஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர், ரோமன் பவுல் வந்து கேப்டனாக இருக்காரு, ஷிம்ரன் எட்மயர் அண்ட் ஷேஃபன் ரூதர்ஃபோர்ட். அதுக்கப்புறம் தான் கிங் வர்றாரு. ஸோ கிங்கோடைய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரோட்டன் சேஸோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி 2 overs போடலாம். ஆண்ட்ரூ ரஷல் கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அட் த சேம் டைம் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா போலிங்கில் விக்கெட் வந்து தான் ட்ரீம் டீம் வருவார். பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமானா இந்த பிஎன்ஜிக்கு எதிராக இவங்களே முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷமர் ஜோசப், ரொமரே செப்பர்ட், ஓபன் மெக்காய், ஜி மோட்டிங்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து போலிங் போடக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இல்லை அல்சாரி ஜோசப், ஷமர் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து பவர் பிளே போடக்கூடியவங்க. ரோமரே ஷெப்பர்ட் இவர் வந்து டெத் ஓவர் போடக்கூடியவங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து அகில் ஹுசேன், ஜி மோட்டி அண்டு அல்சாரி ஜோசப் ஆர் சமர் ஜோசப், ரோமரி ஷெப்பர்ட் வந்து டெத் ஓவர்ஸில் போடக்கூடியவங்க. ஜி மோட்டி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அல்சாரி ஜோசப் எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க எக்ஸப்ட் ரோமரே ஷெப்பர்ட். ரோமரே ஷெப்பர்ட் ஐபிஎல்லையும் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஐபிஎல்லுடைய பர்ஃபார்மன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து எடுக்கலாம். வெஸ்ட் இண்டீஸோடைய ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் 202, 207, 175க்கு 8 அண்ட் 220 அண்ட் 207, அதுக்கப்புறம் 165க்கு 2, 13.5 ஓவர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க. 9ஆம் தேதி பிப்ரவரி 24, 13, 24, 26 மே, இப்போ நடந்த 26 மே, 24 மே. ஸோ எல்லா மேட்சஸுமே வெஸ்ட் இண்டீஸ் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாலும் ஆஸ்திரேலியா won by 11 runs, ஆஸ்திரேலியா won by 34 runs, வெஸ்ட் இண்டீஸ் won by 37 runs, வெஸ்ட் இண்டீஸ் won by 28 runs, வெஸ்ட் இண்டீஸ் won by 16 runs, வெஸ்ட் இண்டீஸ் won by 8 wickets. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா 2 விக்கெட் தான் விழுந்திருக்கு. அப்போ நம்ம 2 பிளேயர் எடுத்திருந்தா கூட இது ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சம ஃபார்ம்ல ரீசெண்டா இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வந்து மெயின் பிக்கா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். வெஸ்ட் இண்டீஸ் எல்லா மேட்சஸுமே 200+ அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறாங்கன்னா டாப் ஆர்டர் ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். டாப் ஆர்டர்ல ஒரு 6 பேர் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பிளேயர் ஸ்கிப் பண்ணிட்டு 5 பிளேயர் வந்து இந்த மேட்சஸ் எல்லா மேட்சஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 207க்கு 9, 202க்கு 8, 220க்கு 6, 175க்கு 8, 165க்கு 2, 13 ஓவரில் முடிச்சிட்டாங்க. 207க்கு 7. ஸோ டாப் ஆர்டர் 5 பிளேயர் வந்து பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா, செகண்ட் பேட்டிங்னா ஒரு டீம் வந்து 2 பிளேயர் எடுக்கலாம். இன்னொரு டீம் வந்து ஒரு 3 பிளேயர் இல்லை 4 பேட்ஸ்மேனை நம்ம எடுக்கலாம். அதில் ஆல்ரவுண்டர் வர மாதிரி கவர் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்.
கேப்டன் பிக் வந்து பிராண்டன் கிங், நிக்கோலஸ் பூரன், ஆண்ட்ரூ ரஷல். இங்கே வந்து லெக்ஸிகா, ஜான் கரிகோ, சார்லஸ் அமினி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அண்ட் ரோட்டன் சேஸ், ஜி மோட்டி அண்ட் டானி ஊரா வந்து ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பாங்க, வைஸ் கேப்டன் பிக்காகவும் இருப்பாங்க. மை டீம் லெவலில் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கான்டெஸ்ட், 3000 ஸ்பாட்டு தான் இருக்குது. அதில் வந்து 7000 ஃபஸ்ட் ப்ரைஸ், 14% ஃப்ளெக்சிபிள் இது. இதுதான் வந்து மெயின் கான்டெஸ்ட்டாக இருக்கும். 19 ரூபா என்ட்ரி, 51,111 ஸ்பாட்டு, 70,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 56% வின்னிங் அமௌண்ட்டு. இது வந்து டூ ஆர் டை, வெறும் 5 வின்னரு, 33,333 ஸ்பாட்டு, 5,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் மல்டிபிள் டீம் போடுறவங்க இருந்தீங்கன்னா ஒரு 10 ரூபா போட்டு ஒரு 10 டீம் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா காம்பினேஷன்ஸும் கவர் பண்ணும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 டீம் வந்து இந்த ஒரு ரூபாய் என்ட்ரியில் கவர் பண்ண போகிறேன். அந்த 10 டீமும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது 45 ருபீஸ். இது வந்து நான் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டீம் மேக்ஸிமம் அவ்வளோதான். 2 lakhs ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் அவைலபிள் தான். 3rd என்ட்ரி, 11th என்ட்ரி, 6th என்ட்ரி அண்ட் 19th என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னுடைய டெமோ டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ரூ ரஷல் அண்ட் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஜான்சன் சார்லஸ் அண்ட் பிராண்டன் கிங். இந்த பிராண்டன் கிங் வந்து நான் அப்புறமா மாற்றுவேன். அண்ட் அல்சாரி ஜோசப் அண்டு அதே மாதிரி இந்த டீம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் வந்து அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருமானா 90% வராது. ஆனால் 10% வந்ததுன்னா அப்போ ஓவரால் வந்து இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு கவர் ஆகும். அதே தான் இங்கே சொல்லியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட்டிங்க, நோன் பிக் போலர்ஸ் பிஎன்ஜி. ஒரு டீமுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப டாமினேட்டாக இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸையும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.